பாகற்காய் தோட்டத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் சடலமாக கிடந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியை அடுத்த மைக்கேல் பாளையத்தை சேர்ந்த சகாயராஜ் ஆலிஸ் தம்பதியினருக்கு திருமணமாகி 10 வயதில் ஒரு மகன் உள்ளார். சகாயராஜ் பெங்களூருவில் உள்ள தனியார் கிரானைட் கம்பெனியில் பணியாற்றி வரும் நிலையில் மாதத்திற்கு 2 முறை மட்டுமே வீட்டுக்கு வருவது வழக்கம். இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த ஜெபஸ்டின் ஜீவா என்ற 33 வயதான திருமணமாகாத இளைஞருக்கும் ஆலிஸிற்கும் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியதாக கூறப்படுகிறது. இருவரும் அப்பகுதியில் உள்ள பாகற்காய் தோட்டத்தில் இரவு நேரங்களில் உல்லாசமாக இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் ஜெபஸ்டின் ஜீவாவை காணவில்லை என அவரது பெற்றோர் தேடி வந்தனர். அதிகாலையில் பாகற்காய் தோட்டத்திற்கு சென்ற அந்த தோட்டத்தின் உரிமையாளர் ஜெபஸ்டின் ஜீவாவும் ஆலிஸும் இறந்து கிடந்ததைக் கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றபோது ஆலிஸ் விஷம் அருந்திய நிலையிலும் ஜெபஸ்டின் ஜீவா கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலும் கிடந்திருக்கிறார்கள். பின்னர் இருவரின் சடலங்களையும் போலீசார் கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆலிஸ் விஷம் அருந்திய பின்னர் ஜெபஸ்டின் ஜீவா கழுத்தறுத்து கொலை செய்து கொண்டாரா, இல்லை யாரேனும் கொலை செய்தார்களா என போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே இது கொலையா தற்கொலையா என்பது தெரியவரும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது.